சிஎம் பங்க் அப்படியே ஆடியன்ஸ் சைட்லேருந்து வராரு. ஆடியன்ஸ் சைட்லேருந்து டாப் ஆஃப் த கேலரியிலேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சிஎம் பங்க் யாருன்னு தெரியுமா? சிஎம் பங்க் ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடியவன். சிஎம் பங்க் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, இந்த ராயல் ரம்பிளை ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருந்த செத் ரோலின்ஸ் 2 வாரங்களுக்கு முன்பு தோக்கடிச்சு சிஎம் பங்க். அது மட்டும் இல்லாம சிஎம் பங்க் இந்த ராயல் ரம்பிள் வரலாற்றை படிக்க போறேன். என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 29 பேரையும் டாப் ஆஃப் த ரோப்ல இருந்து தூக்கி விட்டெறிஞ்சு வெளில அனுப்ப போறேன். நான் தான் இந்த ராயல் ரம்பிள் ஜெயிக்க போறேன். அதுதான் பிரகாசமா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஜான்சினா ராயல் ரம்பிள் இருக்கிறோன்னு சொல்லிட்டீங்களா? ஜான்சினா யூ கேன் see me. ஜான்சினாவை என்னால் பார்க்க முடியாது. அவனையும் நான் வெளில தூக்கி போட போறேன். அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கு என்னோட உதவி தேவைப்படுச்சு. சர்வே சீரீஸ்ல நான் இல்லைன்னா ரோமன் ரிங்ஸ் ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ற நண்பன், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லாரையும் தூக்கி விட்டேறிய போறேன். ரோமன் ரிங்ஸையும் தூக்கி வெளில விட்டேறிய போறேன். ட்ரீம் மேக்கர் அவனையும் தூக்கி விட்டேறிய போறேன். செமிசைன் அவனை என் லெவலுக்கே கிடையாது. அதுக்கப்புறம் ஹல்கோ மேனியா, ஹல்கோகான் வந்தாலும் நான் அவரையும் முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸை கூட நீங்கள் ராயல் ரம்பில் வைங்க, அவனையும் நான் தூக்கி விட்டுறீங்கிறான். ஆனால் இந்த இடத்துல எல்லாருமே ஒழிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வார்த்தை தான் ரெக்கார்ட் பண்ணிக்க போகுது. சிஎம் பங்க்.